சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சியின் கொறடா விஜயதரணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அவர்கள் நிரூபிக்கவில்லை என்றால்தான் அடுத்தபடியாக உள்ள வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஏற்படும். ஆகையால் அதுவரை காங்கிரஸ் கட்சி அதை பொறுத்திருந்து பார்த்து தான் முடிவெடுக்கும். அந்த வகையில் எங்களுடைய தலைவர் திரு திருநாவுக்கரசர் அவர்களோடு ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு அனைத்து எம்எல்ஏக்களும், நேற்றைய தினம் எங்களுடைய சட்டப்பேரவை கட்சி தலைவரோடும் எம்எல்ஏக்கள் எல்லாரும் கலந்து ஆலோசித்து நேற்றைய தினம் அந்த கூட்டம் முடிந்துவிட்டது. அந்த ஆலோசனையின் வெளிப்பாடுகளை இன்றைய தினம் நாங்கள் 4:30 மணிக்கு எங்கள் கட்சி தமிழக தலைமை திரு திருநாவுக்கரசரோடு நாங்கள் ஆலோசிக்கவிருக்கிறோம். அந்த ஆலோசனைகளின் அடிப்படையிலும் நாளைய தினம் எங்களுடைய பங்கேற்பு, சட்டப்பேரவை எங்களுடைய பங்களிப்பு என்பது எவ்வாறு இருக்கும் என்பதை கூற இயலும். நாளைய தினம் உறுதியாக கலந்து கொண்டு என்ன முடிவெடுக்கிறோமோ அதன்படி காங்கிரஸ் கட்சியின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்கள் நிலைப்பாட்டில் ஒற்றை கட்டாக ஒரு குரலில் பேசவிருக்கிறோம். கொறடா உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அப்ப என்ன நிலைப்பாடு அப்படின்னு எப்பொழுது தெரிவிக்கும்? அதாவது நிலைப்பாடு என்று எடுத்துக்கொண்டால் தற்பொழுது ஆளும் கட்சி அதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறுதி பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் வாய்ப்பு மேதகு ஆளுநரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கே அறுதி பெரும்பான்மை கிடைக்குமே, ஆனால் நாங்கள் ஆதரவு அளிக்க வேண்டியதோ ஆதரவு அவர்கள் கோர வேண்டிய அவசியமோ இருக்காது என்பதுதான் என்னுடைய தெளிவான கருத்து. அந்த விதத்தில் அவர்களும் எங்களிடம் எந்த ஆதரவும் கோரவில்லை. அப்படி ஒரு அறுதி பெரும்பான்மை அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை என்றால் அதன் பின்னர் தான் எங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும், நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை அதன் பின்னர் தான் தெரிவிக்க இயலும். அந்த வகையில் நாளை அவருடைய அறுதி பெரும்பான்மை நிரூபிக்கட்டும். முடியவில்லை என்றால் தான் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டி இருக்கும் என்று நான் கருதுகிறேன். யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படின்ற நிலைப்பாட்டில் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இப்போ காங்கிரசும் திமுக எடுக்கிற நிலைப்பாட்டிலே தான் இருக்குமா, இல்லை காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வெவ்வேறு நிலைப்பாடுகள் இருக்குமா? இல்லை, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நாளை நிரூபிக்க வேண்டியவர் நிரூபிக்கட்டும். அது அவர்களிடமிருந்து எங்களிடம் எந்த ஆதரவும் கோரப்படவில்லை. இரண்டாவதாக அடுத்த நிலைப்பாடு யார் ஆட்சி கோரவிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் நிரூபிக்க முடியவில்லை என்றால் தான் அது நிகழும். அதற்கு இட் மே நாட் அரைஸ். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒருத்தர் ஆட்சியை பிடிக்கிற இடத்துல இருந்தாங்கன்னா அடுத்த ஒருவருக்கு என்ற பேச்சைக்கே இடமில்லை. அப்படி அவர்கள் நிரூபிக்க முடியவில்லை, அறுதி பெரும்பான்மை நிரூபிக்க முடியவில்லை என்ற சூழ்நிலை எழும் பொழுது மேதகு ஆளுநர் அவர்கள் அடுத்த ஆட்சி கோருபவரை அழைக்க வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு கருத்தும் இருக்கிறது. 2 பேர் ஆட்சி கோரி கடிதம் கொடுத்தார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் 2 பேர் கொடுத்தார்கள். அப்பொழுது மேதகு ஆளுநர் அவர்கள், அட்டர்னி ஜெனரல் அவர்கள் முகுல் ரத்தோகி அவர்கள் காம்போசிட் ஓட்டிங் தான் வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் அந்த காம்போசிட் ஓட்டிங் கொடுக்கவில்லை என்பது ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயமாக பார்க்கிறேன். ஏனென்றால் இருவர் கோரி இருக்கும் பொழுது காம்போசிட் ஓட்டிங்க்கு தான் அதை கொண்டு வந்திருக்கணும், வாக்கெடுப்புக்கு தான் கொண்டு வந்திருக்கணும். ஆனால் மேதகு ஆளுநர் அவர்களுக்கு டிஸ்கிரிஷன் இருக்கு. அவர் முடிவெடுக்கும் இடத்தில் நிச்சயமா ஒருத்தரை கூப்பிட்டுருக்காரு. ஆனால் காம்போசிட் ஓட்டிங் இருந்திருந்தா ஒருவேளை உண்மையாகவே திரு பன்னீர்செல்வத்தை ஆதரிக்க வேண்டும் என்று யாராவது நினைத்திருந்தா